கட்டி பண்ணிக்கோங்க. அவர் நல்லா லாங் வச்சுக்கோங்க. 3 2 1 ஸ்டார்ட். அடி மேல வாங்க. அந்த கால் பாருங்க அவுட் ஆஃப் டே. அவளை கூப்பிடுறது அவளை தூக்கி போடுறது. பிடிக்கிறாங்க பிடிக்கூடாது. யாரையும் சப்போர்ட் பண்ணக்கூடாது. முடிச்சா டைம் ஃபர்ஸ்ட் வந்து வரணும். வாங்க பிளேட் வாங்க நிச்சிட போறாங்க இங்கே. வாங்க இன்னும் வரணும். அங்கிள் ஸ்ட்ரைட்டா வாங்க. சைடா போறீங்க பாருங்க. விழுப்புரம் போகுது வண்டி. திருப்பங்க வண்டியா தாம்பரத்துக்காக தாம்பரம். அவ்வளவுதான் இவ்வளவு ஸ்பீடு. பின்னாடி நேரா முன்னாடி ஃபர்ஸ்டா செகண்டா தேர்டா. வாங்க இந்த எப்படி வரணும். வேற கை தட்டுங்க. அழகா விளையாண்டு வராங்க. கை தட்ட மாட்டீங்க. நல்லா கை தட்டி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யாரு வரலாம். மேரேஜ் கப்புள்ஸ் ஒன்லி. ஃபர்ஸ்ட் மேரேஜ் கப்புள்ஸா? மேரேஜ் கப்புள்ஸ் ஒன்லி. நீங்க மேரேஜ் கப்புள்ஸ் வாங்க. பாருங்க போட்டோ எடுங்க. காண கிடைக்காத போட்டோ காட்சி. அதனால போட்டோ எடுக்கிறவங்க செல்ஃபி எடுக்கிறவங்க ஃபாதர் கிட்ட அந்த செல்ஃபி பூத் இருக்கும், அங்க போய் எடுத்துங்க. ஓகே ஆரம்பிக்கலாமா? ரெடியா? 1 2 3 4 5 அவ்வளவுதான் வலிமை மிக்கிறவங்களா இந்த பங்குல கொஞ்சம் நல்லா மன தைரியமா இருக்கிறவங்க வெயிட் காமிக்கிறீங்க. ஓகே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட். ரெடியா? ஆமா நிக்கணும். ஓகே பாத்தீங்களா 1 செகண்ட் சொல்றாரு. இப்படி அதை பிடிச்சு காமிக்கிறாங்க பாருங்க சகோதரர்கள், கொஞ்சம் கவனிங்க. ஓகே ஒரு சைக்கிள் இருக்கு. தூக்கி பிடிங்க. மியூசிக் போடுப்பா. போடு மியூசிக் போடு. போட்டு ஆடுங்க டான்ஸ். அவுட். ஒரு விக்கெட் 1. அங்க நீட்டி பிடிங்க. நல்லா நீட்டி பிடிங்க. ஒருத்தர் இறங்கியாச்சு. நீட்டி பிடிக்கணும் நல்லா. சூப்பர். டேவிட் மதிவானன் நம்ம அசிஸ்டன்ட் ஃபாதர் பயங்கரமான நான் பார்க்குறேன்.
ரொம்ப அருமையான உங்க பந்து சமையல் ஆனாரு. அதே மாதிரி நீங்க எல்லாருமே சூப்பரா ஆனீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாம் கை தட்டி எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்போம். கங்க்ராச்சுலேஷன். சரி, எல்லாம் வந்து மதிப்பெண் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நான் சொல்ல நீங்க கை தூக்கணும், சரியா? 3 பேர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. முதல்ல ஆறுதல் பரிசு யாருன்னு சொல்லிடலாமா? ஆறுதல் பரிசு ஏற்கனவே நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி திருப்பலி நிறைவேற்றி வழிபாட்டிலே நாங்கள் பங்கெடுத்தோம். அதுக்கு பிறகு சமத்துவ பொங்கல் எல்லா அன்பியங்களும் ஏற்கனவே 25 அன்பியங்கள் இந்த பங்கில் இருக்கிறது. எல்லாருமே வந்து பொங்கல் சமைத்து கோலமிட்டு உறவுகளை பரிமாறிக்கொண்டது பாராட்டுக்குரியது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் எங்களது இளையோர் முன்னின்று வழிநடத்தினார்கள். ஆக இந்த திருநாள் மகிழ்ச்சியையும் உலக சமாதானத்தையும் தமிழர் பண்பாட்டையும் எப்போதும் வலியுறுத்தும் சிறந்த விழாவாக இருப்பது பாராட்டுக்குரியது. மீண்டுமாக எல்லாருக்கும் உங்கள் திருநாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவிக்கிறேன். சரி, எந்த மாதிரி போட்டிகள்லாம் நீங்கள் நடத்துனீங்க அதை பற்றி சொல்லுங்கள். மைக் என்ன சொன்ன ஆரம்பிச்சிடலாம். இந்த ஆலயத்தில் நிறைய போட்டிகள்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து கோலப் போட்டி, பொங்கல் செய்தல் போட்டி, அதனைத் தொடர்ந்து விளையாட்டு போட்டிகள், இளையோர் நல்ல வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு செங்கலை தூக்குதல் போட்டி, அதுபோல் குடத்தில் வந்து தண்ணீர் சுமந்து செல்லக்கூடிய, இது சிட்டியாக இருக்கிறனால எப்படி இடுப்பில் தண்ணீர் சுமந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு கேம். இதுபோல் நிறைய ஒரு 6-7 விளையாட்டுகளை வைத்து மீண்டுமாக அந்த பழைய நினைவுகள், கிராமத்து நினைவுகளை கூட்டுகிற வகையில் இது இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இதை நம்ம இளையோர், சூசையப்படி இளையோர் இதை வந்து ஒழுங்குபடுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. பொதுவாக இந்துக்கள் தான் இந்த மாதிரி விஷயத்தை கிரேட்டாக சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு ஆலயத்தில், தேவாலயத்தில் இந்த மாதிரி விஷயம் பண்ணுறீங்களா? இதுக்கு என்ன விசேஷம் இருக்குங்க? காரணம் திருநாள் சொல்லும்போது எல்லாருக்கும் புரியும். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இயற்கைக்கு நன்றி சொல்லணும், உறவுகளுக்கு நன்றி சொல்லணும். ஆக இது மதம் சம்பந்தப்பட்ட விழா கிடையாது. எல்லாருமே இந்த மத உணர்வுகள்லாம் கடந்து ஒற்றுமையோடு தமிழர் எல்லாருமே ஒன்றா இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒற்றுமையினுடைய ஒரு விழாவாக இது